நண்பர்களே, நாம் ஜோதிர்லிங்க யாத்திரை ஏன் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டும் 1700 சிவாலயங்கள் இருக்கின்றது. இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான சிவாலயங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த 12 ஜோதிர்லிங்கம், அதாவது சிவராத்திரி என்று ஏன் இந்த நாட்கள் எல்லா நாட்களோட சிவராத்திரி முழுமை பெறுகின்றது என்றால், சிவராத்திரியில உலகத்தில் உள்ள எல்லா சிவலிங்கங்களையும் 4 கால பூஜையில் ஏதோ ஒரு பூஜை சிவன் எழுந்தருள்வார். அந்த பவர் எழுந்தருளப்படும், அந்த சக்தி எழுந்தருளப்படும் என்பார்கள். அதே போன்று வருஷம் முழுவதும், ஆண்டு முழுவதும் எல்லா காலகட்டங்களும் இந்த 12 ஜோதிகளிலும் சிவனுடைய பவர் எழுந்தருளப்படும். அந்த நீங்க போய் கும்புற நேரத்துல, நீங்க போய் வழிபடுற நேரத்துல ஏதோ ஒரு ஜோதிர்லிங்கத்துல அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, இந்த பிறவிக்கே ஒரு பெரும் மோட்சம் கிடைத்துவிடும். இந்த பிறவிக்கே பெரும் பலன் கிடைத்துவிடும். ஆகவே நிறைய சிவனடியார்கள், சிவபக்தர்கள் இங்க தென்னாடுடைய சிவனை புரியும் பயங்கர தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஏதாச்சும் ஒரு ஜோதிர்லிங்க யாத்திரை என்னாச்சும் போயிருக்கோமா அப்படின்னு கேட்டேன். ஜோதிர்லிங்கமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் சிவன்கிட்ட போய் அழுதேன். ஆனால் அதெல்லாம் உண்மைதான் நண்பர்களே. ஜோதிர்லிங்கத்தை வழிபட்டவர் தான் சிவனடியார்கள் இல்லை. தவறான புரிதல் இருக்கின்றது. அந்த காலத்தில் நர்மதா பரிக்கிரமா, அதாவது ஒவ்வொரு மனிதனும் சிவன் நிலையில் முக்தி நிலை அடைய வேண்டும் என்றால் நர்மதா பரிக்கிரமா முடிஞ்சு 12 ஜோதிர்லிங்கத்தை முடிவுபட்டால் அவனுக்கு பிறவி இல்லை என்பது சிவபுராணத்தையும் சொல்லியிருக்கின்றது, கந்த புராணத்தையும் சொல்லியிருக்கின்றது. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை அமிர்தஹரா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. நாங்கள் ஒரு லிங்கம் யதார்த்தமாக 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் ஆரம்பிச்சு இப்போ 12 ஜோதிர்லிங்கத்தையும் கிட்டத்தட்ட 12 வாட்டி சுற்றி வந்துட்டோம். இதில் பெரிய அற்புதம் என்ன, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்தை வந்தவர்களும் ஒரு மிராக்கல்ஸ், ஒரு அற்புதம், ஒரு ஆனந்தம், ஒரு பேரின்பம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே நண்பர்களே, இந்த ஜோதிர்லிங்க யாத்திரையை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்கள். ஜோதிர்லிங்கம் என்பது மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் கிராமத்தில் உன்னுடைய பேரன் நைபந்தம் முடிச்சா சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லுவாங்க. 12 ஜோதிர்லிங்கத்தை முடித்தவர்களுக்கு ஏதோ ஒரு முக்தி நிலைகள் வந்து விட்டால் என்றால் சிவனே ஒளி பிடித்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வான் என்பதுதான் ஐதீகம். ஆகவே சிவனே வழிகாட்டியாக தன் மகனை, தன் குழந்தை, தன் பாதத்தில் சரணடைந்த ஒரு மனிதனை சிவபாத சேகரனாக ஏற்றுக்கொண்டு உங்களை மகா ஜோதியாக சிவன் வழிகாட்டக்கூடிய விஷயம். அதே போன்று உங்கள் வாழ்க்கைக்கும் இந்த ஜோதிர்லிங்கங்கள் வழிகாட்டும் நண்பர்களே. இந்த ஜோதிர்லிங்கத்தை பற்றிய மிக டீட்டெயில்ஸான வீடியோ நம்ம அமிர்தஹராவில் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் உரிய ஜோதிர்லிங்கத்தை போட்டு கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜோதிர்லிங்க யாத்திரைகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும். இது ஒரு பெரிய புண்ணிய காரியமாக என்னால் முடிந்தவர்களும் ஒரு 10,000 பேர்னாச்சும் இந்த ஜோதிர்லிங்க யாத்திரையை அழைத்து கொண்டு சென்று விட வேண்டும் நம்முடைய வாழ்வு காலத்தில் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த ஜோதிர்லிங்க யாத்திரையை அலட்சியப்படுத்தாமல் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டிய அற்புதமான விஷயங்கள். கிட்டத்தட்ட 12 பேட்ச் இதுவரையும் 12 விதமான ஜோதிர்லிங்கத்தை முடித்திருக்கின்றார். அதில் ரொம்ப கஷ்டமான ஜோதிர்லிங்கம் அப்படிங்கிறது கேதார்நாத்தில் இருக்கிற கேதார்நாத் மட்டும்தான். இமயமலையில் இருக்கிற கேதார்நாத் தான். மற்றது எல்லாமே ஈஸியாக கொஞ்சம் சரியான முறையில் திட்டமிடுறது, சரியான பயண திட்டங்கள் இருந்து எங்களோடு அசோசியேட் ஆகி வந்தீர்கள் என்று நம்ம அமிர்தஹரா சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நாங்கள் எப்பொழுதுமே இந்த ஜோதிர்லிங்க யாத்திரையை பற்றி தெளிவாக சொல்லி கொண்டு இருக்கின்றோம். இதை சரியாக கடைபிடித்து, சரியாக வழிநடத்தி, சரியாக வந்தீர்கள் என்றால் வெற்றி மேல் வெற்றி குவித்து அற்புதங்களையும் ஆனந்தங்களை அனுபவிக்கலாம் என்பதை ஒரு செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன், வாழிய காலம், வாழிய பல்லாண்டு.